காவ்யா பழைய கோவில் அருகே ஒரு ஒளிரும் தங்க குடுவையை கண்டுபிடிக்கிறாள். அந்த குடுவையை எடுத்துக்கொண்டு காவ்யா வீட்டுக்கு பக்கம் வேகமாக ஓடுகிறாள். காவ்யா தண்ணீர் ஊற்றி அந்த தங்க குடுவையை சுத்தம் செய்கிறாள். பின்னர் அதை ஆர்வமாக திறக்க முயற்சிக்கிறாள். திடீரென அதிலிருந்து ஒரு வயதான சூனியக்காரி வெளியே வருகிறது. அந்த சூனியக்காரி கருப்பு மந்திரம் செய்து காவ்யாவை ஒரு முதிய பெண்ணாக மாற்றிவிடுகிறது. மேலும் தானே காவ்யாவின் உருவமாக மாற்றிக்கொள்கிறது. முதிய பெண்ணாக மாறிய காவ்யா அதிர்ச்சியுடன் அழ ஆரம்பிக்கிறாள். பின்னர் அந்த சூனியக்காரி காவ்யாவின் நிச்சயதார்த்தமானவருடன் திருமணம் செய்ய திட்டமிடுகிறது. காவ்யா ஓடி வந்து திருமண மண்டபத்துக்கு வந்து தனது வரனிடம் உண்மை சொல்ல முயற்சிக்கிறாள். ஆனால் காவ்யாவின் வரன் அவளை நம்பாமல் அவளை அங்கிருந்து வெளியேற்றிவிட்டு சூனியக்காரியுடன் திருமணத்தை தொடர்கிறான். அப்போது காவ்யாவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வருகிறது. அந்த தங்க குடுவையை மீண்டும் திறந்து அதில் தீயை ஏற்றுகிறாள். உடனே சூனியக்காரி தனது உண்மையான உருவத்திற்கு திரும்புகிறாள். காவ்யாவும் தனது இயல்பான உருவத்திற்கு திரும்புகிறாள். பின்னர் காவ்யாவின் கணவர் உண்மையை உணர்ந்து சூனியக்காரியை பிடிக்க செய்கிறான். காவ்யா கடவுளுக்கு நன்றி கூறி இறுதியில் காவ்யா மகிழ்ச்சியுடன் தனது கணவரை அணைத்துக் கொள்கிறாள்.